சென்னையில் உள்ள நகைக்கடையிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பெண் ஊழியர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு போலி நகைகளை மாற்றி வைத்து தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்ட பெண் சிக்குவாரா? சென்னையில் தியாகராயர் நகரில் சுரேஷ் ஜெயின் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை உள்ளது. இந்த கடையில் தீபாவளியை ஒட்டி விற்பனை கடை கட்டி உள்ளது. அப்போது ரேவதி என்ற பெண் புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். தவறாமல் வேலைக்கு வந்து கொண்டிருந்த பெண் திடீரென கடந்த 3ஆம் தேதி முதல் வேலைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. திடீரென ஏன் அந்த பெண் வேலையை விட்டு நின்றார் என்று உரிமையாளருக்கு கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு விடையை தேடும் நோக்கில் அந்த பெண்ணுக்கு சுரேஷ் ஜெயின் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றுள்ளார். இதனால் நகைக்கடை ஓனருக்கு சந்தேகம் மேலும் வலுத்துள்ளது. இதையடுத்து தனது கடையில் உள்ள நகைகளை சோதனை செய்து கணக்கெடுக்கும் பணியில் சுரேஷ் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த சில நகைகள் போலியாக செய்து வைக்கப்பட்டவை என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் அனைத்து நகைகளையும் ஆய்வு செய்ததில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் திருடு போனது தெரிய வந்தது. மேலும் பணிக்கு சேர்ந்தபோது அந்த பெண் கொடுத்திருந்த அனைத்து ஆவணங்களும் போலியானவை என்பதும் அம்பலமானது. இதை கேட்ட கடை உரிமையாளர் தனது தலையில் பேரிடி விழுந்தது போன்று உணர்ந்துள்ளார். பின்னர் நகைகள் திருடு போனது குறித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் சுரேஷ் ஜெயின் புகார் அளித்தார். இதையடுத்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு போலி நகைகளை செய்து வைத்து சுத்த தங்கத்தையும் வைரத்தையும் சுருட்டி கொண்டு ஓடிய பெண்ணை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அத்துடன் அவருக்கு வேறு எந்த திருட்டு வழக்கிலும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். நகைக்கடையில் பக்கா பிளானோடு தீபாவளி நேரத்தில் வேலைக்கு சேர்ந்த பெண் நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.